ஹிஸ்டரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்போட ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா போதையில விழுந்து கிடக்க, அங்க இதுக்கு ஹீரோயின் வரா. இப்ப அவளை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா உன் பேரு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னோட பேரு பாய்னு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவன் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப ஹீரோயின் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே வர, அந்த இடத்துல இவளோட தங்கச்சி தான் நிக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா இந்த உண்மையை பத்தி யார்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நீ உன்னோட அம்மா இந்த ஊர்லயே இருக்க முடியாது, ஒழுங்கா நடந்துக்க, நான் அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் தருவேன்னு சொல்ல, ப்ளீஸ் இப்பெல்லாம் சொல்லாத, நான் சீக்கிரட்டா தான் வச்சுக்குவேன், ஆனா எனக்கு இப்ப உடனே பணம் தேவைப்படுது, எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்ல, இப்போதைக்கு காசு இல்ல போடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. அவங்க அம்மாவுக்கு சர்ஜரிக்கு பணம் தேவைன்னு. அந்த கால் வந்த உடனே இவ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர, டாக்டர் பாத்தீங்கன்னா, "எங்க பாருங்க, ஆபரேஷனுக்கான பணத்த கட்டாம என்னால எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பணத்த அரேஞ்ச் பண்ற வழிய பாருங்கன்னு" சொல்ல, டாக்டர் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் பணத்த ரெடி பண்ணிட்டு வரேன்னு ஹீரோயின் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வர, பார்த்தா ஹீரோ கைய பிடிச்சிட்டு அவளோட தங்கச்சி தான் வரா. அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே நெறைய பிரஸ்காரங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க 2 பேரும் எப்ப டேட் பண்றீங்க? சார் இவங்க தான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொல்லி அவள பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பேசலான்னு வரும்போது அவள பிடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றாங்க. அவ எனக்கு அக்கா முறை வேணும். இருங்க நான் பேசிட்டு வரேன்னு, அவ ஹீரோயின தனியா கூட்டு வந்துடுறான். இப்ப அவ ஹீரோயின தனியா கூட்டு வந்து, "எவ்ளோ தைரியம் தான் நீ முன்னாடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்ப? உனக்கு என்ன பைத்தியமான்னு" சொல்ல, "தயவு செஞ்சு எங்க அம்மாக்கு தேவையான பணத்த குடுத்துரு. இல்லன்னா அவங்க உசுரோட இருக்க முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "இந்தா அந்த பணத்த எடுத்துக்க. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு" சொல்லி கார்ட தூக்கி போட, ஹீரோயின் அத எடுக்கலான்னு வரா. இப்ப அவ இப்படி எடுக்கும்போது, அவள பாத்தீங்கன்னா அவளோட கைய புடிச்சு மிதிச்சுட்டு, "இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்தேன்னா உன் கால உடைச்சு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த சைடு யாரோ வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த பணத்த வச்சுக்க. ஆன்டி போய் சீக்கிரம் காப்பாத்துன்னு" சொல்லி டக்குன்னு இப்ப அவ ஹீரோயின் தள்ளி விட்ட மாரி கீழ விழுந்துடுறா. "நீ கேட்ட மாரி ரூ. 5,00,000 பணம் குடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன கீழ தள்ளி விட்டேன்னு" சொல்லி அவ பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ வந்து அவள தூக்கி விட்டு, ஒழுங்கா ஷிஷி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, என்னது மன்னிப்பான்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் அந்த பொண்ண ஒண்ணும் தள்ளி விடல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்புறமா பேசலாம், போய் ஆன்டிக்கான ட்ரீட்மெண்ட்ட பாருன்னு" அவ சொல்ல, ஹீரோயினும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "அவ என் ஃபேமிலிய சேர்ந்த பொண்ணு. அவ என்ன குடும்பமா நினைக்கலன்னா என்ன? நான் எப்பவும் அவள குடும்பமா தான் நினைக்கிறேன். ஆன்டிக்கு நல்லபடியா குணமாயிட்டா அதுவே போதும்ன்னு" சொல்ல, "நீ உண்மையாவே ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற. அந்த பொண்ண விட்டு தள்ளி இருன்னு" ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, முக்கியமான டீட்டெயில் எடுத்துட்டு வரான். "சார், ஹோட்டலுக்குள்ள வந்தது பாய் மேடம் தான். ரிஷி மேடம் வந்ததுக்கான சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேர பத்தின டீட்டெயில் கேட்டேனே, என்னாச்சுன்னு அவன் கேட்கிறான். 2 பேரோட டீட்டெயிலும் இங்க இருக்கு. ஸ்ரீஷி மேடம் இல்லீகலா பிறந்த பொண்ணு. ஆனா அவங்க தான் எல்லா ரைட்ஸும் வச்சுட்டு இருக்காங்க. பாய் அந்த வீட்லயே இருக்கிறதில்ல. அவள வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னு அவங்க 2 பேர பத்தின டீட்டெயில் தான் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த பணம்லாம் பத்தாது. இன்னும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னது இன்னும் பணம் வேணுமான்னு ஹீரோயின் முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஒரு காரு ஒரு பாட்டிய இடிக்கிற மாரி வர ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறான். பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து இறங்கி வருது ஷீஷி தான். இவங்கள பார்த்த உடனே, "இந்த ரோடு என்ன உங்க அப்பனா கட்டி வச்சா? எதுக்காக இப்படி போறேன்னு" சொல்ல, "சும்மா நடிச்சிட்டு இருக்காத. இந்த பணத்த எடுத்துட்டு போய் தொலைங்க" அப்படின்னு சொல்லி, அவ திமிரா பணத்த தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, பாட்டி பாத்தீங்கன்னா, "அந்த பணத்தெல்லாம் நீ எடுக்காதம்மா. உன் கையில அடிபட்டிருக்கு பாரு. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டின்னு" இவ சொல்றா. "நீ அமைதியா இருன்னு" சொல்லி பாட்டி ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டு வர, அதாவது நம்ம ஹீரோவோட பாட்டி தான். இவ ஹீரோ பாட்டிய பார்க்க வந்துட்டு இருக்க. "எனக்கு எதுவும் ஆகலடா. ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்துனா. இதோ இந்த பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின காமிச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின பார்த்த உடனே கோவம் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின பிடிச்சுட்டு, "என் பாட்டிய ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட மனசுல இடம் பிடிக்க பார்க்கிறியா? உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும்ன்னு" அவன் ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டு இருக்க. "டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு தான் என் உசுர காப்பாத்துறான்னு" பாட்டி சொல்ல, "பாட்டி நீங்க நினைக்கிற மாரியே அவ ஒண்ணும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது. அவ கண்டிப்பா பிளான் போட்டு தான் உங்கள காப்பாத்திருக்கான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய மூடுறா. எனக்கு அந்த பொண்ண பத்தி நல்லா தெரியும்ன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கழுத்த பிடிச்சுட்டு, "ஒழுங்கா என் பாட்டிய விட்டு தள்ளி போ. அப்படி இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்லி அவள புடிச்சு மிரட்டிட்டு இருக்க. பாட்டி தடுக்குறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா அவங்களோட கார்ட் எடுத்து கொடுத்துட்டு உள்ள வந்து அவங்க அம்மாக்கு ஆக்சிஜன் போற ஸ்விட்சை இவ ஆஃப் பண்ணி விட, அத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா.
இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒழுங்கா லீய விட்டு தள்ளி போயிரு, அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி அவ ஹீரோனை மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பாட்டிக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறாங்கன்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இவ போன கையோட பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாரு, நீ எந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல, ஆனா அந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர ஒத்துக்க மாட்டேன். இப்ப போனா பாரு, அவதான் எனக்கு மருமகளா வரணும். நீ அந்த சீசியை விட்டுட்டு பாய கல்யாணம் பண்ணிக்க. பாய் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ண அந்த ஷீஷியை தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. அம்மா நான் ரோட்ல கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு கிழவி குறுக்க வந்துட்டான். அது லீயோட பாட்டின்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட வேற மோசமா நடந்துட்டு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. வயசான கிழவி தானே, அது இருந்தா தானே உன்னை வேணான்னு சொல்லும். அதையே நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நீ இந்த இடத்துலதான் இருக்கியா, அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அந்த இடத்த விட்டு போக உள்ள பாட்டியோட சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ உள்ள வந்து, பாட்டி என்னாச்சு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகலடா, நல்லாதான் இருக்கேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அப்படி பாத்தீங்கன்னா, இங்க பாரு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ஏதோ அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கண்டிப்பா நான் சூஸ் பண்ண பொண்ணு கெட்ட பொண்ணா இருக்க மாட்டா. ஒரே ஒரு தடவை எனக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க. அவளை பேரு இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஷீஷியும் உங்க அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா அவங்க பேசினதை கேட்ட உடனே, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன். இனிமே என் பொண்ணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்கள பாத்தீங்கன்னா இவளை கூட்டு தனியா வர இவ ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்டி சோகமா இருக்க, உனக்கு அம்மா எது பண்ணாலும் நல்ல இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருக்க. அதான் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, பாட்டி இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களோட கடைசி ஆசை நான் பாய கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது. நம்மளோட கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம். பாட்டிக்காக நான் நடிக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க எனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. நீங்க எப்பவும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவ சொல்ல, கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்ல வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "சார் பாட்டி மருந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல, உடம்பு சரியாகணும்னா நீ என் கூட இருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாரி நடிக்கணும். அதுக்கு உனக்கு மாசம் மாசம் நான் பணம் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லன்னு இவ சொல்ல, "நான் உனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் குடுக்குறேன். உனக்கு விருப்பம் இருக்கு இல்லன்றத பத்தி எனக்கு கவலை இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கா. அங்க ஆளுங்க வந்த உடனே இவ டக்குன்னு ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில நீ நினைக்கிற மாரி நெறைய சம்பளம்லாம் கிடைக்காது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க இப்படி சொல்றத கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவ பாத்துக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணி, மாசம் எவ்வளவு சம்பளம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை நான் தர்றேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப அந்த ஷீஷிய பார்த்து, என்னாச்சு கீழே விழுந்துட்டுதான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ரொம்ப பெரிய காயெல்லாம் இல்ல, சின்ன காயம் தான், சீக்கிரமே சரியாயிருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன்னு ஹீரோ போ பாக்க இவன் விட மாட்டேங்கிறான். எங்க போக பாக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என் கூடவே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்றான்னா, அவ உனக்காக சாப்பாடு செய்றேன்னா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அவ மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணு மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க ஆண்டி நான் பாத்துக்கிறேன்னு இறந்த சூப்பா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இந்த சைடு வீட்ல நம்ம ஹீரோயின் பாட்டி கூட ஒண்ணா உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க 2 பேரும் சீரியல் பாக்குறோம். உனக்கு தான் சீரியல்லாம் பிடிக்காதுல்ல, மேல போய் படுறான்னு சொல்ல, பாட்டி நான் இன்னும் சாப்பிடல, பாய் எனக்காக போய் சாப்பாடு செஞ்சுட்டு வாயேன்னு சொல்ல, எதுக்காக அவ சமைக்கணும், வேலைக்காரங்க கிட்ட சொல்ல அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல, ஆனா எனக்கு இவ செய்யற சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி ஹீரோவை கிட்ட வந்து, உனக்கு சம்பளம் கொடுக்கறது நானு, போய் சாப்பாடு சமைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்த உடனே பாட்டி இவங்களுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு போலேன்னா அவங்க வெக்கப்பட்டுட்டு, சரி சரி 2 பேரும் உள்ள போயிட்டு சாப்பிட்டு படுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ண இந்த ஷீஷியை தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல உள்ள கோவத்துல அவங்க அம்மாவை பயமுறுத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா என்னாச்சுமான்னு கேட்க, இப்ப நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, செத்து போன எலிய லஞ்ச் பாக்ஸ்ல யாரோ அவங்க அம்மாக்கு அமுச்சு விட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாமே என்னாலதாம்மா, கண்டிப்பா என்னாலதான் உனக்கு நெறைய பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் காசு எல்லாத்தையும் வீணாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எத நினைச்சும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேராவ தங்கச்சிய பார்க்க தான் வரா. இவங்க தங்கச்சிக்கு ஒரு அறைய போட்டு, எதுக்காக எங்க அம்மாவை பயமுறுத்த நினைக்கிற? உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல,
நீ பாட்டுக்கு போய் லியோட வீட்ல உட்காந்துட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறேன்னு அவ கத்திரிக்கோலை எடுத்துட்டு ஹீரோனை குத்துற மாதிரி வர போது நிப்பாட்டுங்கன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்த உடனே இவன் இந்த கத்திரிக்கோலை வச்சு அவ கையே வெட்டிட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இவன் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க. இவ சொல்றத ஹீரோ நம்ப ஆரம்பிச்சு உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு ஹீரோவுல ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவுல ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோன்னா அவள பாத்தீங்கன்னா நீங்க பாய கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கூட தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்துக்காக நான் சண்டை போட விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கே பொண்டாட்டி நீ தானே ஹீரோ சொல்ல. அவள பாத்தீங்கன்னா அவ உங்களோட வீட்ல தங்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப நீங்க அவள கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. அவன் வீட்ல இருக்கானா அது காரணம் பாட்டி தான். நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இவ ஹீரோ வந்து வீட்ல உட்கார இவ்ள பாத்தீங்கன்னா நான் சிஷியை எதுவும் பண்ணல. அவதான் கத்திரிக்கோலை வச்சு என்ன கொல்ல வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ இப்படி சொன்னவனே ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு தடவை போய் சொல்லி என்னை ஏமாத்த பார்த்தனா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு பாட்டியோட ஆளுங்க வந்து சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாட்டி இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ உன்னை ஏமாத்தி முன்னாடி நடிச்சிட்டு இருக்கா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. எங்க அம்மாக்கு பாடி கார்டு வேணும். அவங்க கூடவே இருக்கிற மாதிரி யாரையாவது செட் பண்ணி ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணி கொடுன்னு சொல்ல ஹீரோ எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வர இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் உங்க அம்மாக்கு பாடி கார்டு ஆல்ரெடி வந்துட்டாங்க மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அவங்க இப்படி சொன்னோடதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த ஃபோன் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டி கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் பாட்டியை பார்க்க டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா மேடம் இந்த 2 மெடிசனை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் மருந்து கொடுத்துட்டு போக பாட்டி அந்த மெடிசனை எடுக்கலான்னு பார்க்க ஹீரோயினுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. பாட்டி இது ரெகுலரா நீங்க போடுற மெடிசன் இல்லையா அப்படின்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த மெடிசனை தனியா எடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறா. இப்ப அவ கிட்ட காமிச்சு இது எந்த மாதிரி மெடிசன் அப்படின்னு சொல்லி கேட்க நீ கொடுத்தியே அது கேன்சர் மெடிசனே கிடையாது. அந்த மெடிசனை சாப்பிட்டா அவங்க கை கால் இழுத்துட்டு 3 நாள்ல செத்து போயிருவாங்க இல்ல கோமாக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி மெடிசன் தான் பாட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல உண்மையாவ சீனியர் என்னால அதை நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் கூட பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறதே யாரும் இல்ல கோவப்பட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா பாட்டியோட அசிஸ்டன்ட்ட வந்து சார் இந்த மெடிசனை பாட்டிக்கு கொடுக்காதீங்க. இது ஏதோ தப்பான மெடிசன் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து யாரு கிட்ட வெளியே போன, யாரு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க, யாரு கூட சேர்ந்து வேலை பாக்குறேன்னு சொல்ல என்ன பேசுற எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்னோட கிளாஸ்மேட்டை பாக்குறதுக்காக போனேன். பாட்டிக்கு நீ கொடுக்குற மெடிசன்ல இது தப்பா இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா இதை நீயே செக் பண்ணி பாருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு தனியா வந்துடுறான். இப்ப ஹீரோனோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஆமா சார் அந்த மெடிசன் தப்பா தான் இருக்கு. இந்த மெடிசன் பாட்டிக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு யார் இந்த மெடிசனை கொடுத்தாங்களோ அந்த டாக்டரை கண்டுபிடினே ஹீரோ சொல்ல இந்த சைடு இவ்வளவுதான் காட்டுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கான். ஐயோ அதான் காசு வாங்கினல அப்புறம் என்ன மறுபடியும் காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல நீங்க பாரு நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் கொடுத்த மெடிசன் நல்லா இந்த கிளவி சேர்த்து போயிருக்கோம். ஒழுங்கா எனக்கு பணத்தை கூட அப்பதான் நான் ஃபாரின் போக முடியும்னு சொல்ல சரி சரி தந்து தொலைறேன். ஒழுங்கா அந்த ஊரை விட்டு போய் தள்ளுன்னு இவ அவன் கூட பேசிட்டு இருக்கா. அந்த டாக்டர் அங்க வர சொன்னது ஷீஷியோட வேலை தான். இவ்வளவு நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த டாக்டர் காசு கேட்டே இருக்காமா எரிச்சலா வருதுன்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத. இந்த பழையத்துக்கு அப்படியே பாய் மேல போட்டோன்னு வச்சுக்க கிளவிய போன மாதிரி இருக்கும். பாயையும் வீட்டை விட்டு துரத்துன மாதிரி இருக்குன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சார் அந்த டாக்டரை என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த ஃபாரின்க்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல எங்க போனாலும் சரி அதனால கண்டுபிடிச்சு கூட்டுவான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பாட்டி கூட உட்கார்ந்துட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா டே இந்த வருஷம் என்னோட பிறந்த நாளை நான் கொண்டாட விரும்பலடான்னு சொல்ல ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க, இது உங்களோட 80வது பிறந்த நாள், கண்டிப்பா நல்லபடியா கொண்டாடியே ஆகணும்னு சொல்ல எனக்கு என் பர்த்டே பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீயும் பாயும் ஒன்னா சேர்ந்து எனக்கு பேர குழந்தைங்க பெத்து கொடுத்தீங்கன்னா அதுவே போதுன்னு சொல்ல பாட்டி இப்படி சொன்னதே கேட்டவுடனே இவ குடிச்சிட்டு இருந்த தண்ணியை கீழே துப்பிட இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா வாங்க பாட்டி ரெஸ்ட் எடுக்கலான்னு பாட்டி அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டியோட பர்த்டே பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டியில ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா பாட்டியை கூப்பிடுறேன்னு சொல்ல நீ பாட்டி கூடவே இரண்டு ஹீரோ சொல்ல இவ்வளவு ஓகேட்டு உள்ள வரா. இப்ப அவன் இப்படி உள்ள வந்துட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய சூப்ல இந்த மருந்தையும் கலந்து வச்சிடறான். அந்த விஷயம் தெரியாம ஹீரோயின் அந்த சூப்பை எடுத்து அவ கையாலே பாட்டிக்கு ஊட்டி விட பாட்டி அதை குடிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கே இரு என் பாட்டி பக்கத்துல வராதடின்னு சொல்லிட்டு அவன் பாட்டியை கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ன்றதுக்காக பாட்டியை போட்டுதல பாத்தியான்னு பேச அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுதான் பாட்டிக்கு எதை கொடுத்துட்டா அப்படின்னு. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்த உடனே என் பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து சார் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம்.
ஆனா எங்களால பாட்டிய ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க மயக்கத்துக்கு போயிட்டாங்க, கோமாக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னத கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆக, ஹீரோயினுக்கு அதுக்கு மேல ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த தங்கச்சிக்காரி மட்டும் நல்லா பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே நான் தான் மகாராணி அப்படின்ற மாரி. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, "நீ பாட்டிய காப்பாத்தணும்னா வாய கொஞ்சம் தள்ளியே வை பாட்டிகிட்ட இருந்து. அப்பதான் பாட்டிய காப்பாத்த முடியும்னு" சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதுவோ பேசாம அந்த இடத்த விட்டு போயிர்றான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா பாட்டிய நீ தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். என்னடி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாட்டி மட்டும் இல்ல, உங்க அம்மாவையும் விட்டா போட்டு தள்ளிருவேன். ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போன்னு" சொல்ல, ஹீரோயின் அவளோட கோட்ட புடிச்சுட்டு, "உன்ன சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இவ நடிக்க ஆரம்பிச்சுறா. "வாய் என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? என் மேல பழிய போட்டு என்னைய அவர பிரிக்க பார்க்குறியான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் இவ இப்படி பண்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஷிஷி உன்னோட தங்கச்சின்றத இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற சோகத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, இவளும் இதுதான் சாக்குன்னு ஹீரோக்கு நெறைய ஊத்தி குடுத்துட்டு அவன வீட்டுக்கு கூட்டு வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "பாட்டிக்கு இப்படி ஆனத நெனச்சு கவலைப்படாதீங்க. நான் போய் பாட்டிய பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பாக்க வேணாம் தள்ளி போன்னு" ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுட, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள பாத்த உடனே அவன் மேலே விழற மாரி போயிட்டு அவள பெட்ரூம்க்கு கூட்டு வந்துடுறான். இப்ப இப்படி கூட்டு வந்த உடனே ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட மண்டையில அடிச்சு அவன கீழ தள்ளி விட்டுர்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போடான்னு" சொல்ல, "எவ்ளோ தைரியம் இருந்தா என்னைய அடிப்ப? உனக்கு அவ்ளோ தைரியமாடின்னு" சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் நல்லபடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணது உடம்புக்கு நல்லதில்ல. "நீ இப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது உனக்கு தான் டேஞ்சர். நான் சொல்றத நம்பு. நான் உண்மையாவே பாட்டிக்கு எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட்லர் என்ன சொன்னாருன்னா, "நீ தான் பாட்டிக்கு மெடிசின் குடுத்தன்னு" சொன்னாருன்னு சொல்ல, "ஆமா, பவுல்ல சூப் இருந்துச்சு. அத நான் தான் குடுத்தேன். ஆனா அந்த சூப்ல நான் எதையுமே கலக்கல. தயவு செஞ்சு சிசிடிவிய செக் பண்ணி பாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ சொல்றத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட தங்கச்சி கால் பண்ணி புரியுன்னு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வர, ஹீரோக்கு ஷிஷி தான் கால் பண்ணா. இப்ப அவ கால் பண்ணி, "நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அதுவும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்சா, எனக்கு நடக்க போறதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குன்னு" இவ ஏதோ சொல்லி ஹீரோவ குழப்பி விட்டுட்டு இருக்கா. இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சு என்னோட அம்மா என்ன வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டு ஹோட்டல்ல இருக்குது. நான் உங்க வீட்ல இருக்கேன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவள வீட்டுக்கு கூட்டு வரான். இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தோனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேடமும் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் அந்த இடத்த விட்டு போறது தான் நல்லதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற அந்த விஷயத்த மறந்துறாத. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அவள கூடவே இருந்து பாத்துக்க. அதுக்கான சம்பளத்த தரேன்னு" சொல்ல, ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஓகேன்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவளுக்கு காலுக்கு மசாஜ் பண்ணி விடலான்னு சுடு தண்ணி எடுத்துட்டு வர, "இந்த தண்ணி சூடாவே இல்ல. போய் இன்னும் கொஞ்சம் சூடா எடுத்துட்டு வாடின்னு" அவ முடிய புடிச்சுக்கிட்டு அவள ஒரு மாரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "நீயும் உன் அம்மா மாரி தான். எனக்கு எப்பவுமே நாய் மாரி என் காலுக்கு கீழ விழுந்து கிடக்கணும்னு" சொல்ல, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எங்க அம்மாவையும் வம்பிழுப்ப? உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு" ஹீரோயின் அவள புடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்து இவள தடுத்துறான். "உனக்கு என்ன பைத்தியமா? ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு" சொல்ல, "நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "மன்னிப்பு கேட்கலன்னா உங்க அம்மாவ என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்ல, "மன்னிச்சிடு" அப்படின்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தனியா கூட்டு வந்து, "அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவ மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்காதன்னு" சொல்ல, "அவ பிரெக்னன்ட்டா இருக்காளே! அது உன்னோட குழந்தை தானன்னு" இவ கேட்க, "என்ன அர்த்தத்துல இப்படிலாம் கேட்கிறன்னு" ஹீரோ கேட்க, "நீ சரியான முட்டாள். அந்த அர்த்தத்துல தான் கேட்கிறேன்னு" இவ சொல்ல, "வாய மூடிட்டு ஒழுங்கா வேலைய மட்டும் பாருன்னு" ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்கள கூப்பிடலான்னு போயிட்டு இருக்க, "எங்க போற? எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு செய்யலன்னா இத நான் லீ கிட்ட சொல்லிருவேன். அப்புறம் நீ இந்த வீட்ட விட்டு போக வேண்டியது தான். உனக்கு சம்பளமும் கிடைக்காதுன்னு" சொல்ல, ஹீரோயின் வேற வழி இல்லாம அவளுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வர, இவள பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாக்குறா. பார்த்தா இவ பிரெக்னன்ட்டா இல்ல. அத பார்த்தோனே இவள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பையனுக்கு கால் பண்ணி, "செல்லம் இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ண போறோம் வான்னு" சொல்ல, பார்த்தா அவன் இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த பையன் இவள கிஸ் பண்ணலான்னு வர, "ஃபர்ஸ்ட் மேல ரூமுக்கு போலாம் வான்னு" சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவ இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கத அவ பார்த்துட, "எவ்வளவு போலீஸுக்கு கூப்பிடுவேன்னு உங்க அம்மா சொல்லிட்டாரு" சொல்ல, ஹீரோ கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினுக்கும் கால் போகல, அவளுக்கும் கால் போக மாட்டேங்குது. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, ஷிஷி கால் பண்ணி, "நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். என்ன வந்து கூட்டு போங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் அவள பெயில் எடுத்து வெளில கூட்டு வரான். இப்ப வெளிய வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்க, "ஆன்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அவங்கள பார்க்கலான்னு போனேன். ஆனா அவ கோவத்துல என்ன போட்டு அடிச்சு சண்டையாக்கி, நான் அவங்கள அடிக்க வந்ததா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு" இவ ஸ்டோரியே மாத்தி விட்டுர்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, மண்டையில அடிபட்டுன்னு சொல்ல, "என்னது ஹாஸ்பிட்டல்ல இருக்காளான்னு" ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு ஹீரோயின பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா, ஷிஷிய புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க.
அவளா பொண்ணே கிடையாது. அதெல்லாம் இன்னும் உசுரோட இருக்கறத நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. அம்மா என்னோட ஃபோன பார்த்தீங்களா? எங்க இது அப்படின்னு இவ கேட்க, அந்த இதுக்கு டாக்டர் இவ்ள பார்த்தீன்னா, ஆமா அது ஒரு பெரிய ஸ்டோரி. இத பத்தி நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன்னு ஹிரேன் சொல்ல, அவங்க அம்மாக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெட்ல இருந்துட்டு இருக்க. அவள பார்க்க ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இப்படி ஆணிச்சுன்னு ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல, சாரி பாஸ் 2 நாள் லீவு. அத நான் இன்ஃபார்ம் பண்ணல என்ன மன்னிச்சிடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வர, அந்த இடத்துக்கு வந்த உடனே சிசி ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு என் கூடவே இருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போனதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு இன்னொரு தடவை அவள அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு ஹீரோ அவள திட்டிட்டு போக, இவ ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இவ பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சவன அவங்க மயக்கம் போட்டாங்க போல. இப்ப அவங்க இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வர, இந்த சிசி பாத்தீங்கன்னா வேணும்னே கீழ விழுந்துட்டு என்ன கீழ தள்ளி விட்டுட்டான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இத பார்த்தவன அவளோட கழுத்த பிடிச்சிட்டு, அவ வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை. என் குழந்தைய கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணல என்ன விடுங்கன்னு இவ சொல்ல, ஹீரோ அத நம்பவே மாட்டேங்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, ஒழுங்கா வந்து என்னோட கால தொடச்சு விடுன்னு சொல்ல ஹீரோயின தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி துடைக்கும் போது அவ ஹீரோயினுக்கு ஒரு உதைய போட்டுட்டு, நாளைக்கு என் கூட ஹாஸ்பிட்டல் வா. உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ற எண்ணத்துல தான் நானே இருக்கேன். அது ஒண்ணும் நீ பண்ண வேணாம்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் டாக்டர பார்த்து அபார்ஷன் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவ நல்லா யோசிச்சுக்கங்க. ஏன்னா 2 குழந்தைங்க உங்க வயித்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது 2 குழந்தையா அப்படின்னு இவ ரொம்ப சோகமா வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளோட சீனியர் தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, என்னாச்சு? இந்த இடத்துல இருந்து வெளிய வர? நீ பிரெக்னன்ட்டா இருக்கியான்னு கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இவன் இப்படி சொன்னவன அவன பாத்தீங்கன்னா, குழந்தையோட அப்பா யாரு? அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எதுவும் பேசாம இருக்கான். அத பார்த்தவன அவன பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஷிஷி கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். அத அவ ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. அத பார்த்த உடனே இவன் ஹீரோயின பாக்கலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து சோகத்தோட அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு மனசே சரியா இல்ல. அதனாலதான் உங்க பாக்க வந்துட்டேன்னு சொல்ல, பார்த்தா அவ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ இவ்ள பார்த்தவொன்னே அவள அங்க இருந்து புடிச்சிட்டு வந்து, எதுக்காக இன்னைக்கு வேலைக்கு வராம போனேன்னு சொல்ல, ஏன்னா உங்ககிட்ட வேலை பார்க்க எனக்கு பிடிக்கல. உங்களோட காச குடுத்துடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றன்னா, அம்மா எனக்கு 2 குழந்தைங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த குழந்தைங்கள நான் வளர்த்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அடுத்த நாளே டெலிவரி வேலைக்கு தான் ஜாயின் பண்ணிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சாப்பாடு டெலிவரி பண்ற வேலைய பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவ பாக்குறதுக்கு ஷிஷி தான் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, உனக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்கறத பார்த்த உடனே, "பாய் நீ இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியான்னு" சொல்ல, இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரேட்டிங் 5 ஸ்டார் கொடுக்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோ வந்து இவ கைய பிடிச்சிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் குடுத்த வேலையோட இந்த வேலை உனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்ல, உன்கிட்ட வேலை பார்த்தத விட இந்த வேலை எனக்கு பல மடங்கு சந்தோஷமா தான் இருக்கு. இது என்னோட வொர்க்கிங் டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பாய் அபார்ஷன் பண்ணலான்னு கேட்க, அவங்க அபார்ஷன் பண்ணதுக்கான எந்த ரெக்கார்டும் இல்லன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின கட்டாயப்படுத்தி அபார்ஷன் பண்றதுக்காக அவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆளுங்கள வச்சு அவள புடிச்சிட்டு போயிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாத விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவ்ளோ ஈஸியாலாம் உன்ன விட முடியாது. இன்னைக்கு உன் வயித்துல உள்ள குழந்தைய கொன்னே ஆகணும்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கைய பின்னாடி வச்சுட்டு ஹீரோக்கு கால் போட்டுடுறான். இவ இப்படி கால் பண்ண உடனே ஹீரோ அந்த கால அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினுக்கு அபார்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோவுல பாக்க வர, இவ்ள பாத்தீங்கன்னா, "என் குழந்தைய கொன்னது நீ தானே? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது அந்த நிங்கோட குழந்தை தானே? அவன் தானே இந்த குழந்தைக்கு அப்பான்னு" சொல்ல, "அது என்னோட குழந்தை எனக்கு மட்டும் தான் சொந்தம். உன்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நான் உன்ன முழுமையா வெறுக்கிறேன்னு" சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்க. "என்னாச்சு? நான் ஒரு மாரி வித்தியாசமா ஃபீல் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நிங்கு தான் கால் பண்றான். அவளோட சீனியர். இப்ப உன்ன பாத்தீங்கன்னா, 2 ஊர் தள்ளி ஒரு நல்ல வேலை இருக்கு. உனக்கு ஏத்த ஜாப் நீ ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு அவங்க அம்மாவ கூட்டிட்டு அந்த ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த சிசியோட அம்மா அப்பா கூட ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்க. அவர பாத்தீங்கன்னா, சீக்கிரமே என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்க. நம்ம வெயிட் பண்ணாலும் குழந்தை வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க.
இந்த குழந்தைக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என் குடும்பம் ஏத்துக்கும். ஆனா உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம்னு சொல்லிட்டு போக, ஏன் இப்படி பண்றீங்கன்னு இவ போய் கேட்கிறா. நீ பிரெக்னன்ட்டா இருக்க. அப்படி இருக்கும்போது பாயோட குழந்தைய எப்படி நீ அபார்ஷன் பண்ணலான்னு கேட்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அவனோட ஆளுங்கள பார்த்தீங்கன்னா, சார் பாய் மேடம ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா அவங்க எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்ல, பரவால்ல. அவ ஃபாரின்க்கே போனாலும் எல்லா இடத்துலயும் தேடி பாருன்னு ஹீரோ சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டோட கம்பெனில தான் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த சீனியரோட கம்பெனில இப்பவே இப்படி வேலைய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் வருது. ஹீரோவோட பாட்டி கோமாலேருந்து கண்ணு முழிச்சுட்டாங்கன்னு. அத பார்த்தோனே இவ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இதுக்கப்புறமா தான் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, அதுவே போதுன்னு இவ அடுத்த நாள் கிளம்பி வேலைக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமான்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ப்ராஜெக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தா என்னோட கார்டு. நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த இடத்துல வெயிட் பண்றேன். வான்னு சொல்லிட்டு போக, அவன பார்த்தீங்கன்னா, என்னாச்சு? உனக்கும் லீக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்புறமா வந்து உன்கிட்ட சொல்றேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோ கார்ல உட்காந்துட்டு இருக்கேன். அவன பாத்தீங்கன்னா, ஏண்டா இவன் தான் அந்த ப்ராஜெக்ட்டோட ஹெட்ன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, சாரி பாஸ் இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பார்க்க வந்துடுறான். இப்ப அவன் வந்து, சார் ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட்னா கேளுங்கன்னு சொல்ல, எங்க போன? எதுக்காக இந்த ஊரை விட்டே போயிட்ட அப்படின்னு சொல்லி, அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா சிஷு கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு, நான் ஒண்ணும் உன் வீட்டு நாய்க்குட்டி கிடையாது. நீ ஆசைப்பட்டா கூட வச்சுக்கிறதுக்கோ, வேணாம்னா துரத்தி விடுறதுக்கோ, ஒழுங்கா தள்ளி போடான்னு இவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சுட்டு, இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் நீ என் கூட தான் வேலை பார்த்தாகணும். அத மறந்துறாத. ஒருவேளை நான் சொல்றத கேட்கலன்னா இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல, அப்படின்னா அத நீயே வச்சுக்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக பாக்க, ஹீரோ அவள விட மாட்டேங்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கா நீ என்ன வெறுக்கிறேன்னு கேட்க, ஆமா உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட சீனியர பார்க்க வர, என்னாச்சு இந்த ப்ராஜெக்ட் அவன் ஓகே சொல்லலையான்னு சொல்ல, எப்படி தெரியும்னு இவ கேட்கிறா. அவன் உன்னை கூட்டு போகும்போதே எனக்கு தெரியும் ஏதாவது நடக்கும்னு. சரி விடு பாத்துக்கலாம். நைட் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு வந்துருன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் நம்ம சீனியர் கூட பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. ஏய் அங்க பாரு நம்ம நீங்க இது வரைக்கும் அவர் எந்த பொண்ணு கூடவும் பார்ட்டிக்கு வந்து பார்த்ததே இல்லைன்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயினா அவன் கூட பார்த்தவன ஹீரோ பொறாம இல்ல. அவளை இந்த பக்கம் புடிச்சு இழுத்துட்டு இருக்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் நானும் அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது. என் கைய விடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அவள தனியா கூட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, என் கூட என் வீட்ல தான் இருந்த. அப்படி இருக்கிறப்ப என் கூட க்ளோஸ் இல்லன்னு சொல்றேன்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, உன்னை விட இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க தான். உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்குன்னு இவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்க. அவள ரூமுக்கு வெளியே யாரோ வச்சு பூட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஷிஷியோட வேலைதான். இப்ப அவ இப்படி ஹீரோயின பூட்டிட்டு அமைதியா வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோயின காணோம். அத பார்த்த உடனே ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு, ஹீரோயின தெரியலன்னு பார்க்க அந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்ப வந்து அவள என்ன பண்ண உண்மைய சொல்லுன்னு கேட்க, அவள நான் ஏதோ பண்ணலன்னு ஹீரோ சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காத. வந்ததுலேருந்தே அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு, அவள ஏதாவது பண்ணலான்னு தானே பார்த்துட்டு இருக்க. ஒழுங்கா அவள எதுவும் பண்ணாம விட்டுடு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்னு நீங்க அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்ட கால் பண்ணி, பாய் எங்க போனான்றத கண்டுபிடின்னு சொல்ல, அவனும் சிசிடிவி பார்த்து ரெஸ்ட் ரூம்க்கு போனாங்கன்னு சொல்ல, ஹீரோ வேகமா போய் ஹீரோயின காப்பாத்தி கூட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்க்க, அவ ஹீரோவோட பெட்ரூம்ல தான் இருக்கா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இங்க என்ன பண்றேன்னு சொல்ல, நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு ஹீரோ சொல்லிட்டு, என்ன ஏதாவது பண்ணிருப்பேனான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எதுவும் நடந்திருக்காது எனக்கு தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக உன் தங்கச்சி உன்னை கூட்டு போய் ரூம்ல பூட்டி வச்சா? அது மட்டும் இல்லாம குழந்தைய எதுக்கு அபார்ஷன் பண்ணான்னு கேட்க, இந்த கேள்வியெல்லாம் இதுக்கு என்கிட்ட கேட்கிற? போய் அவகிட்ட கேளுடா அப்படின்னு சொல்லி இவ போக பார்க்க, இப்ப நான் உன்னை போகுறதுக்கு விடவே மாட்டேன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என் கூட ஒண்ணு சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கான். நேத்து நைட்டு ஃபுல்லா உனக்கு கால் பண்ணேன். நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்க, மன்னிச்சிரு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால தான் ஃபோன் எடுக்கலன்னு இவன் எதுவும் சொல்லி சமாளிக்க, ப்ராஜெக்ட்ட நல்லபடியா பாத்துக்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா நீங்கக்கு ஹீரோயின ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவன் கூப்பிட்டு வச்சு வேலையை கொடுத்திருப்பான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அது அந்த சைடு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தவொன்னே என்ன சொல்றான்னா, நீ எதுக்காக பாய் கிட்ட க்ளோஸ் ஆகுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது இந்த தடவ உன்னால அவகிட்ட க்ளோஸ் ஆகவே முடியாது. ஏன்னா அவ மனசுல நான் தான் இருக்கேன். முடிஞ்சா 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறான்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட, இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா சைட்டுக்கு தான் வந்திருக்கா.
இப்ப சைட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்ட பத்தி விசாரிச்சுட்டு இருக்க, இவ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கார்ல ஏறுன்னு" சொல்ல, இவளும் கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். இவ உட்கார்ந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்கிறான். அவ இதுக்காக உன் குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு கேட்க, அவ மட்டுமா அபார்ஷன் பண்ணா, நீயும் சேர்ந்துக்கிட்டு தானே பண்ணேன்னு சொல்ல, நான் ஏன் உன் குழந்தைய அபார்ஷன் பண்ண போறேன்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் சொல்றத நம்புன்னு சொல்ல, இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுன்னு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. ஆக்சுவலா ஹீரோயின் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கா. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கொஞ்சம் தூரமா வந்திருப்பா. இப்ப அவ ரூமுக்கு போகலான்னு பார்க்க, பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நிக்கிறான். அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "இங்க என்ன பண்றேன்னு?" கேட்க, ஆக்சுவலா நீயும் நானும் ஒரே ரூம்ல தான் தங்க போறோம்னு ஹீரோ சொல்ல, இது எப்படி பாசிபிள்? இந்த ஹோட்டல்காரங்களுக்கு காசு குடுத்து தானே இப்படிலாம் பண்ண வச்ச. நீ நினைக்கிறது என்னைக்கு நடக்காது. தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள வந்துடுறா. இப்ப அவ உள்ள வந்த உடனே, ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. கிளையண்ட்ட பார்க்கணும்னு. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவ கிளையண்ட்ட பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் இருக்கான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ணதுக்கு தேங்க் யூ சார்ன்னு சொல்லி நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றத பார்த்த உடனே, ஹீரோ அவள ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப ரூமுக்கு கூட்டு வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, உன்னால என் குழந்தை என்னை விட்டு போயிருச்சு. அது நம்மளோட குழந்தை. நம்ம குழந்தை சாகுறதுக்கு நீயே காரணமாயிட்டியே அப்படின்னு இவ போதையில உளறிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடான்னு இவ மட்டையாகிறான். இப்ப அவ சொன்னது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, அன்னைக்கு என் கூட ஒண்ணா இருந்தது யாருன்றத கண்டுபிடிங்க. என் ரூமுக்குள்ள எந்த பொண்ணு வந்தான்றதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அது மட்டும் இல்லாம ஷீஷு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவளையும் விசாரிக்க சொல்ல, அவனுங்களும் ஓகேன்றானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்த உடனே இவன் எப்படி இந்த இடத்துலன்னு இவன் நைஸா ஓடலான்னு பார்க்க ஹீரோ அவள புடிச்சிடறான். எங்க என்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவள பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு ஏதாவது நடந்துச்சா இல்லையா? ஒண்ணும் புரியலன்னு முழிச்சுட்டு இருக்க. ரொம்ப போட்டு குழம்பிட்டு இருக்காத. என்ன கட்டிப்பிடிச்சு கிஸ் மட்டும் தான் பண்ண. நீ சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நான் உன்கிட்ட அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள புடிச்சு கிஸ் பண்ண. தள்ளி போடா லூசு பயலேன்னு இவ ஹீரோவ திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ நெனச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனால என் வாழ்க்கையே போச்சு. எனக்கும் அவன பிடிக்கும். ஆனா என்ன பண்றது? நம்ம நெனச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நீங்க தான் வரான். இப்ப நீங்க வந்து, "என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கன்னு?" சொல்ல, "எனக்கு என் குழந்தையோட ஞாபகம் வந்துச்சு. அதான் அழுதுட்டு இருந்தேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தை யாரோடதுன்னு இவன் கேட்கிறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயினும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, "நான் என்னோட குழந்தைய ரொம்ப மிஸ் பண்றேன்னு" இவ அழுதுட்டு இருக்க. நீங்க அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அந்த ஷீஷிய நான் சும்மா விடக்கூடாது. அவள பழி வாங்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு அந்த ஷீஷிய தான் காட்டுறாங்க. அவளுக்கு டெலிவரி நடக்க போது. ஹீரோ பக்கத்துல இருந்து அவள பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஷீஷிய பத்தின நியூஸ் தான் வருது. அவ அன்னைக்கு இந்த பையன் கூட ஒண்ணா இருந்தத ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்திருப்பா இல்லையா? அத எப்படியோ பேக்கப் மூலமா மறுபடியும் எடுத்து அந்த ஃபோட்டோவ இன்டர்நெட்ல போட்டு விட, அத ஹீரோ பார்த்துடுறான். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, இவ அந்த பையன் கூட மட்டும் இல்ல, பணத்துக்காக வர எல்லா பசங்க கூடவும் ஒண்ணா இருக்கான்னு போட்டிருக்க. அத பார்த்தவொடனே இவன பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா இவ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இவள நான் சும்மா விட மாட்டேன்னு இறந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. இந்த விஷயம் உங்க அப்பா, அம்மான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என் மானத்தையே கெடுக்கிற மாரி பண்ணிட்டியே! நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு அவள புடிச்சு திட்டிட்டு, அவர் அந்த இடத்த விட்டு ஆஃபீஸ்க்கு வர, பார்த்தா அவங்க அப்பாவோட கம்பெனி ப்ராஜெக்ட் எல்லாமே அவர் கைய விட்டு போயிருது. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஹீரோவால தான் கிடைச்சிருக்கும். எல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே, அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அவன பார்த்து பேசுறதுக்கு சிஷியோட அப்பா தான் வராரு. இப்ப அவரு வந்து, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு பண்ணது தப்புதான்னு" சொல்ல, "குடும்பமா சேர்ந்து என்ன முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பார்த்தா என்ன இளிச்சவாயன்னு எழுதியிருக்கான்னு" ஹீரோ அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க. அவங்க பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, "எங்க பாரு உங்க அப்பாவோட கம்பெனி மொத்தமா திவால் ஆயிடுச்சுன்னு" சொல்லி காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னதான் திவாலானாலும் இறந்து போன என்னோட குழந்தைங்க திரும்ப வரப்போறதில்ல" அப்படின்னு இவ ரொம்ப சோகமா முழிச்சுட்டு இருக்கா. இப்ப நீங்க ஹீரோயின பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "நான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். ரிங்க ரெடி பண்ணுங்கன்னு" சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸே பண்ண ஆரம்பிச்சுறான். "எனக்காக ஒரு வாய்ப்பு குடு. உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" ப்ரப்போஸ் பண்ண, இவன் இப்படி ப்ரப்போஸ் பண்றத ஃபோட்டோ எடுத்து யாரோ நியூஸ்ல போட்டு விட்டுர்றாங்க. இவள பார்த்தீங்கன்னா, "சாரி என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு" சொல்ல, "ஒரு சான்ஸ் குடுத்து பாரு. டேட்டிங் பண்ணி பாரு. புடிக்கலன்னா விட்டுட்டு போயிருன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஷிஷி கால் பண்ணி, "நீங்க எப்படியும் அந்த பாய் பின்னாடி போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பாய் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுக்கான அஃபிஷியலான நியூஸே வந்துருச்சு. நீங்க பார்க்கலையான்னு" சொல்லி ஹீரோவ வெறுப்பேத்துற மாரி பேச, அந்த நியூஸ பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்றானுங்க. இப்ப அவனுங்க கால் பண்ணி, "சார் அன்னைக்கு உங்க ரூம்ல
ரூமுக்குள்ள வந்தது வாய் தான். அவங்க தான் உங்க கூட ஒண்ணா இருந்திருக்காங்கன்னு அவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு, பாட்டிக்கு மருந்து கலந்ததுலேருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ல, அத பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு ஹீரோயின பார்க்க வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோயின பார்க்க வந்து, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்ல, "ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆனா எனக்கு உன்ன பிடிக்கல. தயவு செஞ்சு போயிருன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "உன் வயித்துல இருந்தது என்னோட குழந்தை தானே எனக்கு இப்பதான் தெரியும். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு" ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, "தள்ளி போ. உன்ன பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. உன் சொந்த குழந்தைய நீயே கொலை பண்ணிட்ட. அப்படி இருக்கிறப்போ உன்ன மாரி கேவலமான மனுஷன என்னால கல்யாணம் பண்ணிட்டுலாம் வாழ முடியாது. உன்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இந்த இடத்த விட்டு போயிருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வர, பார்த்தா ஹீரோவோட முகமே வாடி போயிருது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்செட்டா வெளிய வந்துட்டு இருக்க. வெளியில நிங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஹீரோவ பார்த்த உடனே என்ன சொல்றேன்னா, என்ன நடந்தாலும் சரி, அவ மனசுல உன்னால என பிடிக்கவே முடியாது. அவ எனக்கு தான் சொந்தம். ஒருத்தர் இருந்து பாருன்னு சொல்ல, ஹீரோ கோவத்துல அவன அரைஞ்சிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஜெயிக்க போறது நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வந்துற. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே வந்து இவள விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்கான். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கன்னு சொல்ல, எத்தன தடவ சொன்னாலும் உனக்கு புரியாதா? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. பார்த்தா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அதான் எல்லாமே இந்த ஷீஷியோட வேலை தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க, பார்த்தா அவளால கால அசைக்க முடியல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்னால நடக்க முடியாதா? என் கால்ல எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "ஆமா, உன்னால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லல. கண்டிப்பா குணப்படுத்திடலான்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, அவளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனுச்சுன்றத கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்ல, அவனுங்களும் ஓகேன்றானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நிங்குக்கு கால் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நிங்கு வேகமா ஹீரோயின பாக்குறதுக்காக வரான். "உனக்கு எப்படி இப்படி ஆனுச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானேன்னு" 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டுங்க. சண்டை போடாம இந்த இடத்த விட்டு போங்கன்னு" ஹீரோயின் 2 பேரையும் போக சொல்லிடுறா. இப்ப இந்த நிங்கு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. அவனோட அப்பா பாத்தீங்கன்னா, "ஏன்டா அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபேமிலி பிசினஸ் ரொம்ப முக்கியம். கால் உடைஞ்ச பொண்ணெல்லாம் கட்டிட்டு வராதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கு. நீங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல." இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி, "சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு நம்ம பாட்டிக்கு மெடிசின் குடுத்தது ஷீஷி தான். அத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த டாக்டருக்கு காசு குடுத்து வீட்டுக்கு வர வச்சது எல்லாமே இவளோட வேலை தான். அது மட்டும் இல்லாம நம்ம பாட்டிய 2 தடவ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு" அவனுங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு, ஹீரோயினோட கார் ஆக்சிடென்ட் பத்தியும் சொல்றானுங்க. மேடம்க்கு கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷீஷி தான் அந்த இடத்த விட்டு போயிருக்கான்னு அவனுங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்ல, "கண்டிப்பா இவள நான் சும்மா விட மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா அவ ஜெயில்ல இருக்க மாரி பண்ணுங்கன்னு" ஹீரோவனோட ஆளுங்க கிட்ட சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடலான்னு பாக்க, இவ சாப்பிட மாட்டேங்கிறா. அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "நல்லா சாப்பிட்டா தான் உன் கால் சரியாகும். இப்படியே இருந்தனா எப்படி உன்னோட கால் சரியாகும்னு" அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க, இவள வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு நேத்து நடந்த ஆக்சிடென்ட் காரணம் ஷீஷி. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு பாய்சன் குடுத்தது ஷீஷி தான். எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு" சொல்ல, "ஓ! கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ லேட் ஆனுச்சா? ரொம்ப சந்தோஷம். இப்பவாவது நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடு. அந்த ஷீஷிய நான் கண்மூடித்தனமா நம்பிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட்டு உன் கைய எடு. என் கைய பிடிச்சுட்டுலாம் பேசாத. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நாசமா போ. ஆனா என்கிட்ட மட்டும் வராதன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டியோட கண்டிஷன் பத்தி உனக்கு தெரியும்ல. அவங்க உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கடைசியா ஒன் டைம் வந்து அவங்கள பார்த்துட்டு போன்னு சொல்ல, சரின்னு இவ்ளோ பாட்டிய பார்க்க போறான். பாட்டிய பார்க்க போனா இவ வீல் சேர்ல தானே போணும். பாட்டி இவ வீல் சேர்ல இருக்கத பார்த்த உடனே, "என்னம்மா ஆச்சு? நீ ஏன் வீல் சேர்ல வந்திருக்கன்னு" சொல்ல, "அது ஒரு பெரிய கதை பாட்டி. அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன்னு" சொல்ல, "எல்லாம் என்னாலயா? என்ன மன்னிச்சிடுமா. இவனோட வாழ்க்கையில உன்ன கூட்டு வந்தது நான் தான். எல்லாமே என்னோட தப்பு தான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏன்டா அந்த சிஷ்ய புடிச்சு ஜெயில்ல போட்டியான்னு" சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அதுக்கப்புறமா என் பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என் பேரனை விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்ல, இவ்ளோ பாட்டியோட சந்தோஷத்துக்கு சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர பார்க்க தான் வரா. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்கள குணப்படுத்த முடியும். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். உங்களோட ஒய்ஃப நல்லபடியா பார்த்துக்கங்கன்னு சொல்ல, அவன் ஒண்ணும் என் புருஷன் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி உங்க ஃப்ரெண்ட நல்லபடியா பார்த்துக்கங்கன்னு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார், நிங் சாருக்கு கல்யாணம் ஆக போது. அதுக்கான இன்விடேஷன் கார்டு தான்" சொல்லி குடுக்க, பார்த்தா அவங்க அப்பா அவனுக்கு வேற ஒரு பொண்ண கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாரு போல. இப்ப அத பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்ல, அவன் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா நீ எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம்ல. நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" சொல்ல, "வாய்ப்பு குடுக்கலாம். அது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்க போறேன். சரியானதுக்கு அப்புறம் தான் நீ, நான், பாட்டி 3 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு வரப்போறேன்னு" சொல்ல,
இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட கால் சரியாகி அவ எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறான் வீட்டுக்கு போறதுக்காக. ஹீரோயின் கையில டிஸ்சார்ஜ் பேப்பரை வச்சுட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களான்னு சொல்ல, ஆமாமா அப்படின்னு பாட்டி சந்தோஷமா சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட கால் சரியாயிருச்சு. நீ குணமாகுற வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னேன்ல, எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் உன்னை சந்தோஷமா பாத்துக்கவே என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண, இவ்வளவு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அவ இப்படி அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா? அப்ப ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.